சோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, பல மேடைகள்ல ஒரு வெற்று விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்பவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்சி ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன். சோ நான் கேள்விப்பட்டேன் சார், உங்களுக்கு 50-60 வயசு கடந்துருச்சு, நீங்க பணி நிறைவு காலத்துல இருக்கீங்க, ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தவறாம தண்ணி குடிங்க. நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்புல சேருங்க. இயற்கையை ரசிங்க. சந்தோஷமா இருங்க. பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. இது சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது பத்தி நபிகள் நாயகம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதோட சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அன்னைக்கு அவங்க பேசும்போது